வணக்கம் புதுயுகம் நேர்களே. இன்னைக்கு பெண்கள் சாய்ஸ் நேரத்தில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெஹங்காஸை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ லெஹங்கா அப்படின்னு நம்ம பார்த்தாலே வந்துட்டு முன்னாடிலாம் வந்து நார்த் சைடில் தான் வந்துட்டு அது ரொம்பவே வந்துட்டு ஃபேஷனாக இருக்கும். ஒரு வெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு லெஹங்கா தான் அவங்களுடைய ட்ரெஸ் கோடே. நம்மளுடைய ட்ரெடிஷனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாரி தான். ஆனால் இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து அப்படியே மாறி போய் வந்துட்டு ஒரு ஈவினிங் ரிசப்ஷன் இல்லை ஒரு பார்ட்டி வேர் அப்படின்னாலே நம்ம லெஹங்காவை தான் வந்துட்டு சூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய டைப் ஆஃப் லெஹங்காஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இந்த லெஹங்காவை பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் நெட்டில் பண்ணியிருக்கிற வந்துட்டு லெஹங்கா. அதோட டாப் பார்த்தீங்கன்னா ஒரு க்ராப் டாப், ஹை வேஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஸ்கர்ட் போட்டுவிட்டு டாப் வந்து அது பஸ் கீழே வர மாதிரி இருக்கும். இதில் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து ஜர்தோசி ஒர்க், ஆரி ஒர்க் எல்லா ஒர்க்குமே வந்து இதில் பண்ணியிருக்கு. ப்ளஸ் சீக்வன்ஸும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த நெட்டட் ஃபேப்ரிக்லேயே வந்துட்டு சின்ன சின்ன அந்த டிசைன்ஸ் வந்துட்டு அந்த லெஹங்காவோட யூனிக்னஸ் காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன பேட்டர்ன் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுல் வந்து கோல்ட் ஃப்ளாஸாக இருக்கும். அதில் ஒரு சின்ன சின்ன பீட் ஒர்க் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹனி கலரில் இருக்கிற ஸ்டோன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி வந்துட்டு ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கு. இது எல்லாமே வந்துட்டு ஸ்டோன் ஒர்க். ஸோ இந்த லெஹங்கா வந்துட்டு இட்ஸ் ரெடிமேட் லெஹங்கா. நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு பிரைடல் லெஹங்கா. இது இந்த ரெட் கலர் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு எல்லாருடைய சாய்ஸாக இருக்கும் அது. ஸோ எந்த பிரைட் எடுத்தாலும் எனி டைப் ஆஃப் ஸ்கின், உங்களுக்கு டார்க்லேருந்து ஃபேர் ஸ்கின் யாராக இருந்தாலும் வந்துட்டு இந்த லெஹங்கா வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும் அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து டிசைன் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இதை ஃபிட் பண்ணி வந்துட்டு வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளேரில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்துட்டு ஃபுல்லாக கிராண்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. இட்ஸ் அ வெல்வெட் கிளாத்து. பேஸ் கிளாத் பார்த்தீங்கன்னா இது வந்து வெல்வெட் இது. ஸோ இந்த லெஹங்கா பார்த்தீங்கன்னா இந்த லெஹங்காவே வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜுவல்லரி பார்த்தா கூட வந்து நீங்கள் அந்த அளவுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு சோக்கர் போட்டாலே வந்துட்டு இந்த லெஹங்காவோட ரிச்னஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு ஷால் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் நெட்டில் பார்டர் ஃபுல்லாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்டர்லையுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து இந்த லெஹங்காவில் இருக்கிற டிசைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன வந்துட்டு பைப்பிங் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கோல்டன் கலர் லெஹங்கா. இதுவுமே வந்து சாஃப்ட் நெட்டில் தான் வந்து பண்ணியிருக்கு. இந்த நெட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சின்ன சின்ன வந்துட்டு சீக்வன்ஸ் ஒர்க்கில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி ஃப்ளாஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோல்டன் கலரில் வந்துட்டு அந்த சம்கீஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சாட்டினில் வந்துட்டு இந்த நெட் வந்து இன்னும் ரிச்சாக காமிக்கிறதுக்கு உள்ள சாட்டின் லைனிங் கொடுத்துருக்கு. இதோடைய துப்பட்டா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சேம் செல்ஃப் டிசைன்லேயே இருக்கும். ஒரு ஸ்காலப் ஃபினிஷ் கொடுத்து இதோடைய துப்பட்டா இருக்கும் அது. ஸோ ஒரு ஈவினிங்க்கு இந்த மாதிரி கலர் நம்ம சூஸ் பண்ணணும்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இது எனி டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு, ஃபேர் ஸ்கின்லேருந்து டார்க் ஸ்கின் எல்லாருக்குமே இது வந்து நல்லா சூட் ஆகும் அது. ஸோ இந்த எபிசோடில் நம்ம லெஹங்காவை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதை பற்றி ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்தால் இன்பாக்ஸ் pengalchoice@gmail.comல வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை பற்றி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நன்றி, வணக்கம். வணக்கம் புதுயுகம் நேர்களுக்கு. இன்னைக்கு பெண்கள் சாய்ஸ்ல நம்ம பேச போற தலைப்பு வந்து பிரிட்ஜஸ். இந்த பிரிட்ஜஸை நாங்க வந்து ஃபிக்ஸ்ட் பார்ஷியல் டென்ச்சர்ஸ் இல்லைன்னா FPD அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ பிரிட்ஜஸ் வந்து எந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பற்கள் வந்து ஐதர் ஒரு பல்லு விழுறலாம், இல்ல அந்த ஒரு பல்லு விழுந்ததுனால நிறைய நாளுக்கு ரெண்டு பக்கம் வந்து அதை மாத்தாம வைக்கிறதுனால முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற அந்த பற்களும் கொஞ்சம் இடம் மாறி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பல்லு விழுந்தாலோ இல்ல பல பல்லு அந்த மாதிரி விழுந்தாலோ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்பாங்க. முந்தி காலத்துல நம்ம அதை அளவு எடுத்துட்டு நம்ம லேப்ல கொடுத்துட்டு பல்லு வந்து எந்த இடத்துல பற்கள் இல்லையோ அந்த இடத்துல நாங்க வந்து ஒரு பல் செட்டை கொடுப்போம். ஸோ அந்த பல் செட்டை பார்த்தீங்கன்னா எடுத்து கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்காம இருக்கும். ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான சாப்பாடு உணவுகள் வந்து சாப்பிட முடியாது. ரெண்டாவது வந்து அதை எடுத்து கிளீன் பண்ணி அப்புறம் வாயில மாட்டிக்கணும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிரும் நான் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த வந்து போட்டுக்க பிடிக்காம இருந்தது.
ரெண்டாவது விஷயம், அது வந்து ஒரு பிளாஸ்டிக் அக்ரிலிக் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்ல நம்ம செஞ்சதுனால அதுல இருந்து வாயில ஒரு துர்நாற்றம் மாதிரி வரும், வாயில ஏதோ மாட்டிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கடிம்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்துல உணவு பண்டங்கள் வந்து அந்த அக்ரிலிக் பேஸுக்கும் நம்ம ஈருக்கும் நடுப்புற மாட்டிட்டு சாப்பிடும் போதே ரொம்ப கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புண்ணு இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி எடுத்து கழட்டி மாட்டிக்க கூடிய இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பல் செட் வந்து பிடிக்காம போயிடுது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல எந்தெந்த பற்கள் இருக்கோ அந்த பற்களை வந்து விஞ்ஞான முறையில நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த பல்ல சுத்தி நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு அந்த பல்லோட உதவினால நம்ம வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வெளியில பார்க்கும்போது நம்ம பிரிட்ஜஸ் அப்படிங்கிறதுனா தெரியறது இல்லைங்களா. ஸோ ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போறதுக்கு ஒரு வழிமுறை, அதுதான் ஒரு பிரிட்ஜ். ஸோ நடுப்புற ஒரு தண்ணி வாட்டர் பாடி இருக்கு, ரெண்டு பக்கம் லேண்ட் இருக்குன்னா ஒரு பக்கம் லேண்ட்ல இருந்து இன்னொரு பக்கம் லேண்டுக்கு எப்படி ஒரு பிரிட்ஜ் கட்டுறோமோ அதே மாதிரி எந்த இடத்துல பற்கள் இல்லையோ அதுக்கு நாங்க வந்து பாண்டிக் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியாவை நல்லபடியா பார்த்து ரெண்டு பக்கமும் அந்த இருக்கிற பற்களை அபட்மெண்ட் டீத் அப்படின்னு சொல்லுவோம். அபட்மெண்ட் டீத்னா அதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்க போறது, நம்ம பிரிட்ஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க போறது. ஸோ இதை வந்து கரெக்டா நம்ம அளவெடுத்து பார்த்து எந்த இடத்துல நம்ம வந்து குறைச்சு எப்படி இதை வந்து ஒரே சிங்கிள் பாத் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எப்படி வேணா போட்டு பிரிட்ஜ் இருந்ததுன்னா அது கழண்டுறதுக்கும் ஈஸியரா இருக்கும் இல்லைங்களா. ஸோ ரொம்ப பேரலிசமோட அந்த பற்களை கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஒரு இம்ப்ரெஷன் எடுப்போம். ஸோ இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப பல்லு கூச்சமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல சில பேருக்கு வந்து வலியே இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ நிறைய டாக்டர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் இந்த ப்ரொசீஜர் செய்வாங்க. சில பேருக்கு வந்து இல்ல இன்ஜெக்ஷன் வேண்டாம் அப்படிங்கிறதுனா இன்ஜெக்ஷன் இல்லாம கூட செய்யலாம். நம்ம இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சுத்து சின்னதா இருக்கிற மாதிரி ஆயிடும் பற்கள். ஸோ ஐயோ பல்லு வந்து இப்போ ரொம்ப சின்னதா ஆயிடுச்சு அப்படிங்கிறது கவலைப்பட வேண்டாம். இதை அளவு எடுத்துட்டு நம்ம லேப்ல கொடுத்துட்டு வரும்போது அது வந்து இந்த பல்லுக்கு மேல இந்த அபட்மெண்ட் டீத்துக்கு மேல ஒரு தொப்பி போட்ட மாதிரி இருக்கும். எப்படி நம்ம தலையில ஒரு தொப்பியை மாட்டிக்கிறோம், அப்போ அந்த உள்ளளவு அந்த தலையோட தொப்பியோட உள்ளளவு வந்து ஒரு சின்ன ஒரு சுருக்கமா இருக்கு இல்லையா, சின்ன ஒரு சைஸ் சின்னதா இருக்கு, அப்போதானே அந்த தொப்பி அதுக்கு மேல போயிட்டு மாட்ட முடியும். அதே மாதிரிதான் பற்களை ஒரு சுத்து கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அளவு எடுத்துட்டு நம்ம லேப்ல கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல அந்த தொப்பி மாற்றா மாதிரி கேப் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். இப்போ லோக்கல் டேர்ம்ல கேப் இல்ல கிரவுன் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்ம ஒரு பல்லு வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா ரெண்டு பக்கத்துல பல்ல வந்து நம்ம சப்போர்ட் எடுத்து செய்யறதுனால அது பிரிட்ஜ் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்னெல்லாம் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது, ஏன்னா பல்லுல நம்ம சிரிக்கும் போது நம்மளுக்கு வந்து பல்லுல ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எல்லாருமே யோசிப்பாங்களே என்ன போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வந்து நிறைய டைப்ஸ்ல இருக்கு. ஒரு காலகட்டத்துல மெட்டல் பிரிட்ஜஸ் அப்படிங்கறது பண்ணிட்டு இருந்தோம். அந்த மெட்டல் பிரிட்ஜஸ் ஆ இல்ல ஈ அப்படின்னு சிரிக்கும் போது கருப்பாவே இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ நிறைய பேருக்கு இது பிடிக்காம இருந்தது. ஏன்னா வந்து பல்லு எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கு இல்லைங்களா, என்ன போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்கற மாதிரி. ஸோ பிரிட்ஜஸ், ஆனா இந்த மெட்டல் பிரிட்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நிறைய பேர் இன்னைக்கும் பின்னாடி இருக்கிற பற்களுக்கு அதுதான் ப்ரிஃபர் பண்றாங்க. அடுத்தது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா செராமிக் பிரிட்ஜஸ். ஸோ இந்த மாதிரி இது வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுனா பல்லு மாதிரியே இருக்கும், யாருக்கும் வித்தியாசமே தெரியாது. எந்த மாதிரி லைட்ல ஒரு பர்சன் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நாங்க அதை சஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற இருக்காங்கன்னா அவங்க எந்நேரமும் இந்த மாதிரி வெளியே லைட்டே பார்க்காம உள்ளதான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பட் இதுவே ஒரு மார்க்கெட்டிங் பர்சனலா இருக்காங்க, எந்நேரமும் வெளியில இருக்காங்க, சன்லைட் தான் அவங்களுக்கு நிறைய படுறதுன்னா அந்த கலர்ல எப்படி நம்ம சூஸ் பண்றோமோ அப்படி சூஸ் பண்ணிட்டு அவங்களோட பற்களுக்கு ஏத்த மாதிரி இந்த செராமிக் பிரிட்ஜை நம்ம போட்டு கொடுக்கறது. நடுப்புறியும் இருக்கு, மெட்டல் வித் செராமிக் அதுவும் இருக்கு. அது வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்கா இருக்கும். மெட்டலோட அட்வான்டேஜஸ் ஸ்ட்ராங்காவும் இருக்கும், செராமிக் ஒரு அட்வான்டேஜஸ் அது வந்து வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால அதோட அட்வான்டேஜஸும். ஸோ ரெண்டுத்தோட அட்வான்டேஜஸும் சேர்ந்துதான் அந்த மெட்டல் செராமிக் பிரிட்ஜஸ். நிறைய பேர் இதை தான் ப்ரிஃபர் பண்றாங்க, ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறது அப்படிங்கிறதுனால. பட் இல்ல எனக்கு பெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனா கண்டிப்பா உங்களுக்கு செராமிக் பிரிட்ஜஸும் இருக்கு. ஸோ உங்களோட பற்கள் எவ்வளவு பற்கள் இல்ல, எந்த பற்கள் எல்லாம் சப்போர்ட் எடுத்துட்டு நம்ம அந்த மாதிரி பிரிட்ஜ் பண்ணலாம் அப்படிங்கறது டாக்டர்ஸ் வந்து விஞ்ஞான முறையில பார்த்துட்டு அதுக்கப்புறம்
டிசைட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பிரிட்ஜஸ் பண்ணலாம். நிறைய பேர் ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த பிரிட்ஜ் பண்றதுனால எனக்கு இருக்கிற பற்களுக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பா, ஏன்னா அந்த பற்களோட ஒரு சுத்து நம்ம சின்னதாக்குறதுனால சில பேருக்கு இதுக்கு கூச்சம் இல்ல ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி வலி இருக்கிறதுனால அந்த மாதிரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரிட்ஜஸ் வேண்டாம், எனக்கு பற்களை தொடக்கூடாது, ஆனா எனக்கு இந்த பல்லுக்கு ஒரு ஃபிக்ஸ்டா ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறதுனா அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன்ங்கிறது இம்ப்ளான்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இம்ப்ளான்ட்ஸ் வந்து எந்த இடத்துல பல் இல்லையோ அந்த இடத்துல எலும்பு நல்லா இருந்து அந்த இடத்துல மட்டும் நம்ம பற்களை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி செய்யக்கூடியது தான் இம்ப்ளான்ட். ஸோ இந்த குறிப்புகள் உங்களுக்கு இந்த வாட்டி ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பற்கள் இங்கங்க இல்லையோ அங்க நீங்க பிரிட்ஜ் கட்டலாம். அது வந்து ஒரு நல்ல வழியான ஒரு ஆப்ஷன். நன்றி, வணக்கம். புதுயுகம் நேயருக்கு வணக்கம். நாங்க இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பாலி ஹவுஸ், அதாவது பசுமை குடில். பசுமை குடில்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான பசுமை குடில்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து லேட்டஸ்டா நாங்க பண்ணது வந்து குக்கும்பர். ஸோ குக்கும்பர் பத்தி நாங்க நிறையவே பழைய எபிசோட்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேச போறது என்னன்னா அதோட வந்து என்னென்ன கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நிலத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்றேன்னே தெரியாம இருப்பீங்க. ஆனா அதுக்கு நாங்க சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ ஒரு ஏக்கர் நீங்க லேண்ட் வச்சிருக்கீங்க, ஏதோ ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம். இது எப்படி நாங்க ப்ராசஸ்ங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்க சைட்டை நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த சைட் வந்து உங்களுக்கு உங்க லேண்ட் வந்து சூட் ஆகுதான் நாங்க செக் பண்ணுவோம். ஒன்ஸ் அது சூட் ஆச்சு அப்படின்னா நாங்க வந்து ஓகே நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எப்படி பண்ணுவோம், அதுக்கு கமர்ஷியலா என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க வந்து உங்களுடைய லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லீகல் அண்ட் வேல்யூஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ லீகல் அண்ட் வேல்யூஷன் எல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னா நாங்க நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் என்ன பண்ணுவோம், பேங்க்குக்கு மூவ் பண்ணுவோம். நாங்க ஆல்ரெடி வந்து வி ஹேவ் அ டைப் வித் பேங்க்ஸ் கூட எங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட நாங்க அப்ரோச் பண்ணி நாங்க வந்து உங்களுக்கு லோன் மூலியமா தான் நாங்க வந்து அந்த பாலிசி உங்களுக்கு போட்டு கொடுக்க போறோம். ஸோ நான் எவ்வளவு காஸ்ட் ஆகும், அதோட வந்து ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பர் ஏக்கர், ஒரு ஏக்கருக்கு லேண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 48 லட்சம் ஆகும். ஸோ இந்த 48 லட்சத்துல வந்து என்னென்ன நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாலிஹவுஸ்ல இருந்து ஸ்டார்டிங், அதாவது உங்க லேண்ட் எங்களுக்கு கொடுத்த நேரத்துல இருந்து அதோட வந்து ஃபுல்லா லேண்ட் கிளியரிங்ல இருந்து லேண்ட் லெவல் பண்றதுல இருந்து ஹைட் ஏத்துறதுல இருந்து இந்த ஸ்ட்ரக்சர் போடுறதுல இருந்து பாலிஷீட் போடுறது, உள்ள ஷேட் நெட், ஏப்ரான்ஸ் எல்லாமே போடுறதுல இருந்து நாங்க பண்ணிக்கிறோம். பிளஸ் அதை தவிர உங்களுக்கு இப்போ இந்த ட்ரிப் இரிகேஷன், ஸோ ட்ரிப் இரிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளான்டேஷன் வரைக்கும் அதுல இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட், அதாவது முதல் அறுவடை, இது வரைக்கும் நாங்க இந்த 48 lakhsல வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இந்த 48 lakhs பண்றதுனால நான் வந்து வேற எனக்கு இதனால என்ன ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்டுங்க. ஏன்னா நீங்க 48 லட்சம் நீங்க வந்து விதைக்கிறது வந்து சும்மா கிடையாது. நீங்க அதோட அறுவடையை பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 45 லட்சத்துல இருந்து 50 லட்சம் நீங்க சம்பாதிச்சிடுவீங்க. உங்க செலவுகள்லாம் உங்களுக்கு போக, அதாவது இந்த செலவுகள் உங்க மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாம் போக மீதே ஒரு 10 இருந்து 15 லட்சம் வரைக்கும் நீங்க உங்க கையில நீங்க சேவிங்ஸா வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி ப்ராசஸ் பண்றது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஆரம்பிச்சதுல இருந்து முதல் அறுவடை வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து லோன்ல வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது. அதாவது எந்த இன்ட்ரெஸ்ட்டுமோ எந்த கட்டணமும் நீங்க கட்ட தேவை கிடையாது. செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ், அதாவது 2வது வருஷத்துல இருந்தா உங்களோட இஎம்ஐ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் அது வந்து ஒரு ஹாலிடே பீரியட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹாலிடே பீரியட்ல நீங்க வந்து எந்த பேமெண்ட்டும் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு எங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட், நீங்க எந்த நம்பிக்கையில உங்களுக்கு நம்ம பண்றோம் அப்படின்றது நீங்க கேட்கலாம். எஸ், தட்ஸ் ரைட் கொஸ்டின். ஆனா அது எப்படி பண்றோம்னா உங்களுக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான அக்ரிமெண்ட்ஸ்
40 lakhs வரைக்கும் போகும். ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்போ வந்து இந்த குக்கும்பரோட விளைச்சல் எப்படி இருக்குது, அந்த அன்னைக்கு ரேட் எப்படி இருக்குன்றத பார்த்து தான் உங்களுக்கு வந்து இன்கம் வரும். ஸோ அது நீங்க அந்த 30 to 40 lakhsக்குள்ள இருக்க நீங்க அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவீங்க, எல்லா செலவுகளும் உங்களுக்கு கண்டிப்பா இங்க செலவுகள் இருக்கும். ஃபர்டிலைசரா இருக்கும், பெஸ்டிசைட்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபார்ம் அந்த சேலரியா இருக்கும், இதெல்லாம் மெயின்டைன் ஆகும். இதுக்கெல்லாம் நீங்க செலவுகள் போக உங்க பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க அக்கௌண்ட்ல போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இஎம்ஐ அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா 8 years வரைக்கும் நாங்க உங்க கூட டிராவல் பண்ணி நாங்க ரெடியாவே இருப்போம். நீங்க ஏன்னா எங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால நாங்க ரெடியா இருக்கோம் உங்க கூட டிராவல் பண்றதுக்கு. ஸோ இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்ல வந்து நீங்க கமர்ஷியலா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது வேற ஏதாவது லோன்ஸ் இருக்கு, அது வந்து நாங்க எப்படி நாங்க இது பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. லோன்ஸ் உங்க கால நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா கூட நாங்க அதை டேக் ஓவர் பண்ணிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 1 acre நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா 1 acre ஈக்குவலா ஒரு கொலாட்டரல் டாக்குமெண்ட் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். அதாவது ஒரு அக்ரி லேண்டா ஒரு அக்ரி லேண்டோ இல்லைன்னா வந்து ஒரு வீடோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த 48 lakhsக்கு ஈக்குவலா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க கண்டிப்பா கொலாட்டரலா கொடுக்கணும். ஏன்னா அது பேங்க் சப்மிட் பண்ணும்போது அவங்க ஈஸியா ப்ராசஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வேற லோன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 25 lakhsக்கு ஏதாவது 30 lakhs லோன் இருக்கு அப்படின்னா நாங்க அதையும் நாங்க டேக் ஓவர் பண்ணி நாங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த லோன்லயே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயா நீங்க வந்து உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். நீங்க அடிக்கடி வந்து உங்க ஃபார்மை பார்க்கணும், ஃபார்ம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு குரூப் நாங்க கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு டெய்லி வந்து ஒவ்வொரு அவருக்கும் என்னென்ன வந்து இன்ஃபர்மேஷன் தேவையோ, என்னென்ன வந்து நடக்குது, அந்த ஃபார்ம்ல என்ன நடக்குது, என்ன அப்டேட் இருந்தது, ஒவ்வொரு பிக்சர்ஸும் வீடியோஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து நாங்க போட்டுருவோம். ஸோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க லைவா பார்க்கனா கூட நீங்க அங்க இருக்க ஃபார்ம் மேனேஜருக்கு நீங்க வீடியோ கால் எடுத்து கூட நீங்க லைவா பாத்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட லேண்ட்ஸ் ஏதாவது வேக்கண்ட் லேண்ட் வச்சிருக்கீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்ட்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுக்கெல்லாம் டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் இதை பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒன்றும் இல்லைங்க, வெரி ஈஸிங்க. inbox.bengalchoice@gmail.com நீங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா, மெயில் அனுப்பிச்சீங்கன்னா அதுல இருந்து நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு மேலும் நம்ம தகவலோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.